ஆனால் நீட் 2025 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த காலேஜ் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருதா? சரி, இங்கே ஒரு சில லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ப்ளஸ் கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், தேனி மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் அங்கே சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசி கேட்டகரியில் 382 மார்க். தருமபுரியில் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் 388 மார்க் ஓசி கேட்டகரியில் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்லையும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஓசி கேட்டகரியில் அலாட் பண்ணியிருக்காங்க 388 மார்க்குக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒமந்துரர் எஸ்டேட் சென்னையில் ஓசி கேட்டகரியில் 433 ஸ்டார்ட் ஆகி 405 முடியுது. பிசி கேட்டகரி 423 ஸ்டார்ட் ஆகி 384 முடியுது. எம்பிசி கேட்டகரி 372 ஸ்டார்ட் ஆகி 368 முடியுது. அடுத்தது இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் ஓசி கேட்டகரியில் 428 ஸ்டார்ட் பண்ணி 385 முடிச்சிருக்காங்க. பிசி கேட்டகரியில் 476 ஸ்டார்ட் ஆகி 370 முடிச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் ஓசி கேட்டகரியில் 395 ஸ்டார்ட் ஆகி 369 முடிச்சிருக்காங்க. பிசி கேட்டகரி 397 ஸ்டார்ட் ஆகி 385 முடிச்சிருக்காங்க. அடுத்தது ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை, இதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அது ஓசி கேட்டகரி, மார்க்கஸ் 369. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வரும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கவுன்சிலிங் செஷனில் போட்டுக்கலாம். இது வெறும் டாப் 20 தான். பேலன்ஸ் 19 காலேஜஸ். ஸோ டோட்டல் 39 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதுக்கு போக ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அது போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட செலெக்ஷனை நீங்கள் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.